திருமுருகாற்றுப்படையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் மலையை பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருகா இந்த மலையை உனக்குடன் பாடியிருக்கான் தமிழ் புலவன். நாங்க ஒண்ணு தாசில்தார்ட்ட ஆர்டிஓட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இது எங்க மலைன்னு சொல்ல முடிய தேவையில்லை. இல்லடா, திருமுருகாற்றுப்படையில சொல்லி சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு. 1947 வரைக்கும் அங்கே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டுதான் வந்தது. திருப்பரங்குன்றத்தில் 47க்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 47, இந்துக்களுக்கு சுதந்திரம் பறிபோனது 47 என்பதை வரலாறு நினைவில் தான் வச்சிருக்கு. அதற்கப்புறம் இந்து முன்னணி வழக்கு தொடுத்தாங்க. 1994 வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை. இந்து அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு. 30 ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை. 2026 திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு வருஷம் தான் நீங்க பொறுத்திருக்கணும். ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும்.